அனைவருக்கும் வணக்கம். துரோணா அகாடமி நான் உங்கள் ராம்குமார். இந்த வீடியோ பதிவில் என்ன அவுட்சோர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மழங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மழங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னா என்ன, முதல்ல அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த மழங்கொலி எழுத்துக்கள் என்றது அழகு 1. ஓகேங்களா? அழகு 1ல் மொத்தமாக 14 தலைப்புகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த மழங்கொலி எழுத்துக்கள். இதை உங்களுடைய சிலபஸில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா குறில் நெடில் வேறுபாடு, குறில் நெடில் வேறுபாடு, இன்னொன்று ஒளி வேறுபாடு. ஓகேங்களா? அப்படின்னு 2 விதமாக கொடுத்துருப்பாங்க. அதாவது குறில் நெடில் வேறுபாடு அப்படின்றது தமிழில் இருக்கக்கூடிய 247 எழுத்துக்களுக்கும் இடையே உள்ள குறில் நெடில் வேறுபாட்டை வைத்து அதனுடைய பொருள்களை சொல்கிறது தான் குறில் நெடில் வேறுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. மழங்கொலி எழுத்துக்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஒளி வேறுபாடு அப்படின்றது என்னென்னா, தமிழில் மொத்தமாக மழங்கொலி எழுத்துக்கள் 8 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 8 எழுத்துக்களை வைத்து இதுக்குண்டான பொருளை சொல்கிறது மழங்கொலி வேறுபாடு, இல்லை மழங்கொலி சொல்லகராதி, ஓகேங்களா, இல்லை ஒளி வேறுபாடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மழங்கொலி எழுத்துக்கள் 8 அப்படின்னா அந்த 8 எழுத்துக்கள் எது எது முதல்ல அதை பார்ப்போம். இப்போ பாருங்க, ல ல ழ ர ர ந ந ந. ஓகேங்களா? இந்த 8 எழுத்துக்களை உச்சரிக்கும் போது ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா என்னன்னா, இதனுடைய உச்சரிப்பு அப்படின்றது ஒரே மாதிரியாக இருக்கும். ஓகேங்களா? இதனுடைய உச்சரிப்பு ஒரே மாதிரியாக இருக்கும். இதன் பொருள் மிக பெரிய அளவில் வேறுபாட்டை காட்டும். அதுதான் மழங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மழங்கொலி எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னா, உச்சரிக்கும் போது சிறிய அளவில் வேறுபாட்டையும் அதன் பொருள் மிக பெரிய வேறுபாட்டையும் காட்டுமானால் அதான் மழங்கொலி எழுத்துக்கள், ஒளி வேறுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு என்ன காரணம்? இதனுடைய உச்சரிப்பு ஒரே மாதிரியாக இருக்கு, என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போமா? இது எங்கே உருவாகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இதற்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ல, இந்த எழுத்து எங்கே உருவாகுது அப்படின்னா, நாவின் 2 பக்கங்கள் தடித்து நா இருக்கு இல்லைங்களா, அதாவது இதற்கு முன்னாடி நீங்கள் எழுத்துக்கள் பிறக்கிறத பற்றி கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுங்க, அது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு எழுத்து பிறக்குது அப்படின்னா அதற்கு 2 வகையில் இருக்குது. ஒன்று இடப்பிறப்பு, இன்னொன்று முயற்சி பிறப்பு. ஓகேங்களா? அதாவது முயற்சி பிறப்பு அப்படின்றது எதை குறிக்க முடியும்னா, இடப்பிறப்புனா எந்த இடத்துல உருவாகுது அப்படின்றது. ஓகேங்களா? இதற்கு 4 இடங்கள் இருக்குது. ஒன்று தலை, ஓகேங்களா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூக்கு, இன்னொன்று கழுத்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மார்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த 4 இடமும் அந்த எழுத்துக்கள் உருவாகக்கூடிய இடத்தை குறிக்கும். முயற்சி பிறப்பு, அதாவது ஒலிப்பு முனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொண்டு பேர். இந்த ஒலிப்பு முனைகள் என்னென்னா பல், நா, ஓகேங்களா, அன்னம், இந்த வாய். ஓகேங்களா? இதற்கு 4ம் பார்த்தீங்கன்னா ஒலிப்பு முனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒலிப்பு முனைகள் பார்த்தீங்கன்னா இதனுடைய உதவியால் அந்த எழுத்து பிறக்கும் அப்படின்றது. ஓகேங்களா? இப்போ இந்த லா அப்படின்ற எழுத்து இப்போ பாருங்க, இப்போ கரெக்டாக இந்த லா அப்படின்றது எப்படி பிறகுதுன்னா, நாவினுடைய 2 பக்கங்கள் தடித்து, இந்த நாவுடைய நாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கங்கள் தடித்து மேல் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால், நோட்டு, அடிப்பகுதியை தொடுவதால் லா, இந்த லா பிறக்குதுங்க. ஓகேங்களா? இரண்டாவது, பொதுலகரம் என்று அழைக்கக்கூடிய இந்த லா எப்படி பிறக்குது அப்படின்னா, நாவினுடைய 2 பக்கங்கள் அதே மாதிரி தடித்து, அதாவது நாவினுடைய 2 பக்கங்கள், இந்த லாக்கு சொன்ன மாதிரி இந்த லாவும் நாவினுடைய 2 பக்கங்கள் தடித்து மேல்வாய்ப்பல்லின் அல்லது மேல் அன்னத்தின், ஓகேங்களா, நடுப்பகுதியை தொடுவதால், ஓகேங்களா, நடுப்பகுதியை தொடுவதால் பொதுலகரம் பிறக்கும். அப்போ அடிப்பகுதியை தொடுமானால் இந்த லா, நடுப்பகுதியை தொடுமானால் பொதுலகரமான இந்த லா பிறக்குது. அப்போ இதுக்குள்ள அந்த உருவாகக்கூடிய இடம்ன்றது பார்த்தீங்கன்னா, அதாவது குறுகிய இடைவெளியிலே இருக்கும். ஓகேங்களா? பக்கத்துலேயே இருக்கும். அதனால தான் இதனுடைய உச்சரிப்பு அப்படின்றதும் எப்படி இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அதற்கப்புறம் யா அப்படின்ற எழுத்து நாவின் நுனி, அந்த நாவினுடைய நுனி இருக்கு இல்லைங்களா, இது அப்படியே மேல் நோக்கி உள்ள வளைந்து அப்படியே அந்த மேல் இருக்கக்கூடிய பகுதியை வருடுவதால் ழகரம் தோன்றும். ஓகேங்களா? ழகரம் தோன்றுது. ஓகேங்களா? இந்த யா எப்படி பிறக்குதுன்னு சொல்லிட்டுனா, அதற்கப்புறம் பாருங்க, இந்த லாவை தான் பொது லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லகரமும் ழகரமும் ஒரே இடத்துல பிறக்குமாங்க, ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும், இல்லை ஒரே மாதிரி ஒலிக்கப்படும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா யா அப்படின்றது தமிழுக்கே சிறப்பானது. ஓகேங்களா? தமிழுக்கே உரிய சிறப்பான ஒரு எழுத்து எதுனா யா தான். ஓகேங்களா? இதனால் தான் இதில் சிறப்பு ழகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னன்னு சொல்லுவாங்க, சிறப்பு ழகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதற்கப்புறம் பாருங்க ர ர வேறுபாடு. ஓகேங்களா? இந்த ர அப்படின்றது எப்படி பிறக்கும்னா, மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால்
மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் ரகரம் தோன்றும். ஓகேங்களா, மேல் அன்னத்தினுடைய முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் எது பிறக்கும்? இந்த ரகரம் தோன்றும். இந்த ரகரத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ரா என்ன சொல்லணும்? இடையின ரகரம். ஓகேங்களா, இடையின ரகரம். ஏன் இதை இடையின ரகரம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, தமிழ்ல மொத்தம் இடையின எழுத்துக்கள் 6. ஓகேங்களா, எரள வழல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் ரா வரக்கூடியதுனால தான் இந்த ராவை இடையின ரகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த ரா ஓகேங்களா இது மேலெண்ணத்தின் மையப்பகுதியை உரசுவதா. ஓகே, இது எந்த பகுதி? இது முதல் பகுதி, இது மையப்பகுதி, கிட்டத்தட்ட பக்கத்துலேயே. ஓகேங்களா, அதனால தான் பார்த்தீங்கன்னா இதனுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கு? ஒரே மாதிரியாக இருக்கிறது. இந்த மேலெண்ணத்தினுடைய மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றும். ஓகேங்களா, இந்த ரான்றது வல்லின எழுத்துக்கள் எது? கசட தப்பற வல்லினம் இல்லைங்களா, அதில் இந்த ரா இடம்பெற்று இருப்பதால தான் இதை வல்லின ரகரம் என்று கூறுவர். ஓகேங்களா, அதற்கப்புறம் பாருங்க, ந ந ந இந்த 3 எழுத்துக்கள் எங்க பிறக்குது அப்படின்னா, இந்த குரில் ந எங்கன்னா நாவினுடைய நுனி பகுதி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் இந்த ரன்னகரம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ந பிறக்குது. ஓகேங்களா, அதற்கப்புறம் பாருங்க, இந்த தன்னகரம் என்று அழைக்கக்கூடிய இந்த நா எப்படி பிறக்கணும்? அதே நாவினுடைய நுனி பகுதி அதே மேல்வாய் அன்னத்தினுடைய நடுப்பகுதியை தொடுவதால் தான் இந்த தன்னகரம் பிறக்கும். ஓகேங்களா, இந்த நா அதாவது தன்னகரம் என்று அழைக்கக்கூடிய இந்த நாவினுடைய நுனி அதே மேல்வாய்ப்பல் அல்லது மேல் அன்னத்தினுடைய அடிப்பகுதியை தொடுவதால். இப்போ பாருங்களேன், முன்பகுதியை தொட்டா ந. ஓகேங்களா, ரன்னகரனா. நடுப்பகுதியை தொட்டா டன்னகரனா. ஓகேங்களா, அடிப்பகுதியை தொட்டால் தன்னகரனா. ஓகேங்களா, அப்போ இதனுடைய உச்சரிப்பு ஒரே மாதிரியாக இருக்க காரணம் என்ன? இது தோன்றக்கூடிய இடம் அருகில் இருப்பதால் தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த மழங்கொலி எழுத்துக்கள் உச்சரிப்பின் அடிப்படையில் ஒரே மாதிரியாக இருக்க காரணம் என்ன? அது உருவாகக்கூடிய இடத்தை தாங்க குறிக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம புக்குக்குள்ளே போவோம். இப்போ அவுட் சோர்ஸுக்குள்ளே போவோம். மழங்கொலி எழுத்துக்கள் சொல்லகராதி அப்படின்னு அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா, ஒரு அவுட் சோர்ஸாக ஒரு வார்த்தையும் அதனுடைய பொருளை சொல்லிக்கிட்டே வரேன், பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அக்கறை. ஓகேங்களா, என்னென்னா இடையின ரகரத்தில் அந்த ராகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வல்லின ராகும் இடம்பெற்றிருக்கு. அதாவது இந்த அக்கறை அப்படின்னா என்ன அப்படின்னா, எதிர்கரை அப்படின்றதோட எதிர்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு ஆறு ஓடுது இல்லைங்களா, ஒரு ஆறு போகும்போது அதனுடைய 2 பக்கங்களும் எப்படி இருக்குன்னா மணல் மேடால், அதாவது மண் மேடால் குவித்து வைத்திருப்பாங்க. அதுக்கு பேர் தான் கரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் கரை, மறுகரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் போகும், நடுவில் நீர் போகும்போது அது 2 பக்கங்களும் என்னன்னா காவா கட்டி வச்சுருப்பாங்க, காவான்னு சொல்லுவாங்க. சில இடத்துல கரை கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கரையை தான் இந்த ரை குறிக்குது. ஓகேங்களா, அதாவது எதிர்கரை அல்லது நீர்நிலையினுடைய மறுகரை, இல்லைன்னா அதை ஒரு தண்ணீர் போகும்போது அதை தடுத்து நிறுத்து அதன் வழியே செல்லக்கூடியது தான் கரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த ரை போட்டால் என்னன்னா ஈடுபாடு, அக்கறை. இந்த அக்கறைக்கு என்ன பொருள்? என் மீது ரொம்ப அக்கறையாக இருக்காம்பா. ஓகேங்களா, என் மீது ரொம்ப ஈடுபாடாக இருக்காம்பா. ஓகேங்களா, என் மீது ரொம்ப பற்றாக இருக்காம்பா. அதாவது அக்கறை அப்படின்ற பொருள் பார்த்தீங்கன்னா என் மீது. இப்போது நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய யார் அக்கறை காட்டுவாங்க? நம்மளுடைய அப்பா அம்மா. நம்மளுடைய மீது எப்படி ஈடுபாடாக இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்களுடைய கவனமாக இருப்பாங்க. ஓகேங்களா, ஊக்கமாக இருப்பாங்க. ஓகேங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அன்பினால் வரத்தான். அதை தான் இந்த இடத்துல அக்கறை அப்படின்றது. இது எந்த பொருள்னா இந்த பொருளில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கருத்து அப்படின்றது ஒரு புதுசாக இருக்குது, தேவை, இது 2மே புதுசாக இருக்கும். மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பற்று, ஊக்கம், ஈடுபாடு, கவலை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு இந்த அக்கறை அப்படின்றத மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ இந்த அக்கறை அப்படின்னா என்னது? நீர் ஓடக்கூடிய அது 2 பக்கங்களில் இருக்கக்கூடிய கரையை தாங்க அக்கறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்கறைக்கு என்ன பொருள்னா ஈடுபாடு, கருத்து, கவனம், பற்று, ஊக்கம், தேவை, கவலை அப்படின்ற பொருளில் வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க,
இந்த இடத்துல வந்து ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா கந்தர் அந்தாதி அப்படின்னு ஒரு இடம். இப்போ இந்த கரை அப்படின்றது வந்து எப்படி நீங்கள் நீர்க்கரை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எல்லாமே நம்மளுடைய இலக்கியத்தில் எடுத்தாளப்பட்டதை வைத்து தான் நம்ம வந்து அந்த பொருள் சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கந்தர் அலங்காரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு ஓகேங்களா, அலக்கரக்கரை காண்போன் கை நீத்திசைவார் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அந்த நீத்திசை அது என்னென்னா இது என்ன பொருள் வரும் அப்படின்னா, அதாவது ஒரு கடல் ஒரு கப்பலில் போய்கிட்டு இருக்கு ஓகேங்களா. அப்போ போயிட்டே இருக்கும்போது மறுகரையை சேரத்துக்கு முன்னாடி அந்த கப்பல் என்ன பண்ணும், ஒரு இடத்துல நிலையாக நிற்கும். அந்த மாதிரி வந்து நம்மளுடைய மனதை வந்து நிலையாக நிறுத்தி நம்மளுக்குள்ள இருக்கும் ஓகேங்களா, எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்கள் அந்த மாதிரி பண்ணால் ஒரு தீய அரக்கர்கள் அந்த மீனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அழிச்சிடணும் அப்படின்ற ஒரு பொருள் அந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். அதில் வரக்கூடிய அந்த கரை அப்படின்ற ஒரு சொல் இடம்பெற்றிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு மேற்கோள் காட்டியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க அகனம் 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 அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த நா போட்டால் என்ன, இந்த குறில் நா போட்டால் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல மேல் இருக்கக்கூடிய அந்த அகனம் என்பது கனியாதது ஓகேங்களா. கனியாதது என்பது அதாவது கனியாதல் அப்படின்னா என்னது, ஒரு கனி இயற்கையாக அந்த கனி என்ற நிலையில் இருந்து முதிர்ச்சி அடைந்து பழமாக மாறும் நிலை தான் கனிதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. கனியாததுன்னா என்னது, ஒரு இயற்கையாகவே அந்த கனியானது என்ன பண்ணாது, அது அடுத்த நிலைக்கு அடையாது ஓகேங்களா. அது வந்து செயற்கையாக என்ன பண்ணணும், ஏதோ ஒன்று ஒரு புகை முட்டியோ இல்லை அதுக்கு மருந்து செலுத்தியோ தான் இது பண்ண முடியும், பழமாக மாற்ற முடியும். அதை தான் வந்து கனியாதது ஓகேங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அகனம் என்றால் என்னன்னா கனியாதது ஓகேங்களா. இன்னொன்று இலகு என்று இன்னொரு பொருள் இருக்கு. இலகுனா என்னன்னா மென்மையானது ஓகேங்களா, இலகுவானது லேசானது ஓகேங்களா அப்படின்ற பொருளில் வரும் ஓகேங்களா. அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு அகனம் என்றால் என்னன்னா கனியாதது, இன்னொன்று இலகு, ரெண்டு பொருள் இருக்கு. இந்த குறில் நான் போட்டால் இந்த அகனம் என்பது என்னன்னா கனம் இல்லாதது, பெருமையின்மை ஓகேங்களா. ஆமாம், இப்போ பெருமையின்மைனா ஒரு ஒரு மிக இப்போ அப்துல் கலாம் எடுத்துப்போமே, அப்துல் கலாம் பாருங்களேன், அவர் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவரை பார்க்கும்போது ஒரு சிம்பிளாக இருக்கும், அதாவது கனம் இல்லாதது. நான் வந்து எவ்வளோ பெரிய கனம் இல்லாத, நான் வந்து ஒரு வெயிட்டான ஒரு ஆள் இல்லை அப்படின்றத லேசாக காட்டிப்பார் ஓகேங்களா. அதை தான் சொல்கிறாங்க கனம் இல்லாததுன்னா ஓரளவுக்கு மென்மையாக காட்டுறது ஓகேங்களா. கனமே என்னென்ன இல்லை அப்படின்றது கனம் இல்லாதது. இன்னொன்று பெருமையின்மை, அந்த பெருமையும் அவராண்ட இருக்காது ஓகேங்களா. அவரை வச்சு இதை சாம்பிள் வச்சுக்கலாம் ஓகேங்களா. அப்போ அகனம் அப்படி குறில் நான் போட்டால் என்னென்னா கனம் இல்லாதது, இன்னொன்று பெருமையின்மை என்ற பொருளில் வருங்க ஓகேங்களா. அதற்கப்புறம் பாருங்க அகன் அகன் மேலே அந்த மூன்று சுயின் எதை குறிக்கும் அப்படின்னா, அகன் என்பது அருகு ஓகேங்களா, இல்லது அண்மை. அதாவது அண்மைக்கு இன்னொரு பேர் தான் அருகுன்னு சொல்லுவாங்க, அதாவது அருகில் ஓகேங்களா. அருகு என்பதும் அருகில் என்பதும் ஒரே ஒரு பொருள் தரக்கூடிய வார்த்தை தான். அப்போ அகன் என்பது அருகில், அண்மை, மிக குறைந்த தொலைவில் அப்படின்ற ஒரு பொருளில் வரும் ஓகேங்களா. அகன் என்பது அருகு, அண்மை என்ற பொருள். இரண்டு சுயின் போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா அகன்ற என்னும் பெயரச்சம் ஓகேங்களா. அகன்ற என்னும் பெயரச்சத்துக்கு லாஸ்ட்டாக அகன் அப்படின்னு வரும் ஓகேங்களா. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகன் என்பது உள்ளம், அந்த ஒரு மீனிங்கில் வரும் ஓகேங்களா. அப்போ உள்ளத்தில் யாருப்பா, காதல், கணவர், உள்னா உள்ளே ஓகேங்களா, அந்த மாதிரி வருதும். இன்னொன்று வினை முதலில் வரும் விகுதிகள். ஆமாம், வினை முதலில் வரும் விகுதிகள்னால் எது சொல்லுவோம், அன், அல், அம் ஓகேங்களா, எம், ஒம், கும், அந்த மாதிரி வார்த்தைகளில் இந்த அகன் அப்படின்றதும் இடம்பெறும் அப்படின்றது சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்போ அகன் அப்படின்னு மூணு சுயின்னு போட்டால் என்னென்னா அருகில் என்பது பொருளுக்குள்ளும், இரண்டு சுயின்னு போட்டால் என்ன அப்படின்னா கணவன், காதல், உள், வினை முதலில் வரும் விகுதி, அகன்ற என்னும் பெயரச்சம் அப்படின்றதுலே வரும் ஓகேங்களா. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகார பாடலை மேற்கோளாக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அங்கனம் 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 அப்படின்னா என்ன அப்படின்னா, அங்கனம் அப்படின்னு மூணு சுயினை போட்டால் என்ன, இரண்டு தூண்களுக்கு நடுவில் உள்ள இடம். அதாவது என்னென்னா இது இப்படி பார்க்குது, அதாவது இந்த அங்கனம் என்றது எப்படி குறிக்கினா, நம்மளுடைய பழைய காலத்தில் இருக்கிற ஓட்டு வீடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஓட்டு வீட்டில் ஒரு நடுவில் ஒரு முற்றம் இருக்கும். அந்த முற்றத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா குளியல், நம்மளுடைய சாமானை வந்து பார்த்திங்கன்னா அந்த சுத்தம் செய்யக்கூடிய இடம், அது வந்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்கும் இடம், அந்த மாதிரி எல்லாமே அந்த முற்றத்துக்குள்ளவே அடக்கி வச்சுருப்பாங்க. அந்த முற்றத்தில் இருக்கக்கூடிய தண்ணி வெளியே வருது பார்த்தீங்கன்னா, அந்த வெளியே வரக்கூடிய அந்த சரிவான பாதை ஓகேங்களா, அந்த சரிவான பாதையை தான் அங்கனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க என்னென்னா இரண்டு தூண்களுக்கு நடுவில் உள்ள இடம் ஓகேங்களா,
அந்த தூணாக இருக்கும். அந்த தூணுக்கு நடுவில் என்ன வரும்னா அந்த அந்த வழி வந்துக்கிட்டே இருக்கும், தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் 2 தூண்களுக்கு நடுவில் உள்ள இடம். ஓகேங்களா. உள்ளறை, அதாவது இந்த குளியல் அறை அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் இருக்கும். இன்னொன்று கடுமரம் அப்படின்றது அந்த முற்றத்தில் வைக்கக்கூடிய அந்த மரம், அதாவது அந்த இடத்த சுற்றியே தான் எல்லாமே இருக்கும். கடுமரம். சாய்க்கடை, அதாவது சாய்க்கடைனா இப்போ நம்ம சொல்கிறோம்ல சாக்கடை, பாதாள சாக்கடை அந்த மாதிரி ஒரு பொருளில் வரும் சாக்கடை அப்படின்றது. அதுக்கப்புறம் பாருங்க சேரு, பத்து, பரப்பு. ஓகேங்களா. பொறிக்காரம், முற்றம், வெண்காரம், மதகு அப்படின்ற பொருளில் வருதுங்க. ஓகேங்களா. இதை தான் என்ன சொல்லி இதுக்கு ஒரு நாலடியார் பாடல் கொடுத்துருக்காங்க. ஊரங்கணநீர் உறவு நீர் சேர்ந்த கால் அப்படின்னு ஒரு நாலடியாருடைய பாடலை கொடுத்துட்டு இங்கே கணநீர் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த அங்கனம் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா அந்த தண்ணி, அந்த தேவையற்ற அந்த தண்ணி வெளியே வரக்கூடிய இடத்தை தான் குறிக்கும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த 2 தூண்களுக்கு நடுவில் உள்ள இடமன்றத்து ஓரளவுக்கு புரியும். உள்ளறை அப்படின்றது புரியும், சாக்கடை அப்படின்றது புரியும், சேரு அப்படின்றது புரியும், முற்றம்ன்றது அது புரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடுமரம், பொறிக்காரம், வெண்காரம், ஓகேங்களா, பரப்பு, பத்து, ஓகே, இந்த மாதிரி ஒரு 4 வார்த்தையை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா போதும். இந்த இடத்துல அங்கனம் என்று குறில், அதாவது 2 சுழி நான் போட்டால் என்னென்னா கடுக்காய் மரம். ஓகேங்களா. கடுக்காய் மரம், அப்படி. ஓகேங்களா. அங்கன் என்றால் அப்படி என்று பொருள். அங்கன்னால் என்னது? அப்படி என்று பொருள் தான். ஓகேங்களா. அப்போது ஒரே ஒரு மீனிங் தான். கடுக்காய் மரத்தையும் ஓகேங்களா அங்கனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதற்கப்புறம் பாருங்கள் அங்கனி, அங்கனி. ஓகேங்களா. அங்கனி, அங்கனி 3 சீனி போட்டால் என்ன அப்படின்னா சிவை. சிவை என்பது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சிவபெருமான் பெண் வேடம் அணிந்து இல்லது தன்னுடைய பாதியை பார்வதி அம்மாளுக்கு கொடுத்த நிலையை தான் சிவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சிவபெருமான் பெண்ணின் தன்மையை அடையும் நிலை தான் சிவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிவை அப்படின்னா அங்கனி என்று பொருள். ஓகேங்களா. அப்போ அங்கனினா சிவை, இன்னொன்று கற்றாழை அப்படின்னு பொருள் வருது. ஓகேங்களா. அப்போது இரண்டாவது 2 சுழி போட்டால் என்ன அப்படின்னா இங்கேயும் கற்றாழை, இன்னொன்று படரும் முச்செடி என்று பொருள். ஓகேங்களா. அப்போது அங்கனி 3 சுழி போட்டால் என்னென்னா சிவை, அதாவது மலைமகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கற்றாழை, 2 பொருள் இருக்குது. 2 சுழி போட்டால் என்னென்னா கற்றாழை அல்லது படரும் முச்செடி என்று பொருள். ஓகேங்களா. அஞ்சனம், அச்சனம். அச்சனம் அப்படின்னா என்ன அப்படின்னா அச்சனம் அப்படின்னா அக்கணம், அதாவது என்னென்னா சொல்லுவாங்க இந்த பாரதம் நம்ம விஜய் டிவியில் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதில் அடிக்கடி இந்த வார்த்தையை சொன்னாங்க அக்கணமே இதை செய்திருக்க வேண்டும். ஓகேங்களா. அக்கணமே இதை நான் முடித்திருக்க வேண்டும் அப்படிலாம் இந்த அக்கணம் அப்படின்ற வார்த்தை பார்த்திங்கன்னா பெரும்பாலானவர்கள் அந்த பழைய புராணங்களை வைத்து நாடகங்கள் படைக்கக்கூடிய இடத்துல இந்த அக்கணம் அப்படின்றது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது எதை குறிக்கணும், அந்த நேரம் அப்படின்றது தான் குறிக்கும். ஓகேங்களா. அப்போது அச்சனம் அப்படின்றது எதை குறிக்கும்னா அந்த நேரம். ஓகேங்களா. அதை தான் குறிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே 2 சுழி போட்டால் என்ன அப்படின்னா நெசவர், அதாவது துணி நெய்பவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான் பார்த்திங்கன்னா அச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளுள்ளி அப்படின்னாலும் வெள்ளை பூண்டுனாலும் ஒன்று தான். ஓகேங்களா. வெள்ளை பூண்டுனாலும் வெள்ளுள்ளி அப்படின்னாலும் ஒன்று தான். அப்போது 2 தான் ஞாபகம் வச்சுக்கணும். அச்சனம் அப்படின்னு 2 சுழி போட்டால் என்னென்னா ஒன்று நெய்வர், நெசவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு கருவி, இன்னொன்று வெள்ளுள்ளி. ஓகேங்களா. வெள்ளுள்ளினா வெள்ளை பூண்டு என்று வரும். ஓகேங்களா. அதற்கப்புறம் இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு நீலகேசி பாடல் ஒரு மேற்கோளாக கையாண்டிருக்காங்க. ஓகேங்களா. அடிமனை. ஓகேங்களா. அடிமனை இன்னும் 3 சுழி 2 சுழி அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. அடிமனை அப்படின்னா என்ன, 3 சுழி போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா அடிப்படையாக இருக்கும். ஏன்னா ஒரு பொருள் எடுத்துக்கிட்டால் அதான் அங்கே அடிப்படை, அதான் முதன்மையாக இருக்கக்கூடியது தான் அடிமனை என்று கூறுவர். ஓகேங்களா. அப்போ என்னென்ன இருக்கும், அடிப்படை அந்த வார்த்தை பொருந்தும். அடிமனை தட்டு. ஓகேங்களா. தட்டினுடைய அடிப்பகுதி அடிமனை தட்டு அப்படி சொல்லுவாங்க. இன்னொன்று படையினுடைய உட்பலகை. வண்டி கரெக்டு தானே, இந்த படையினுடைய உட்பலகை தானே அது அங்கே அடிமனை, அது இல்லாத அங்கே எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. அதான் நீருக்கு மேலே மிதக்குது, அதை சுற்றி தான் எல்லாமே இருக்கும். வண்டியினுள் பொருத்திய பலகை எல்லாமே இந்த அடிமனையை குறிக்கும். ஓகேங்களா. அப்போ அடிமனைனா உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்னா அது அந்த பொருளுடைய அடிப்படையை தாங்கு நிற்கக்கூடிய ஒரு பொருளை குறிக்கும். ஓகேங்களா. 2 சுழி போட்டால் என்ன அப்படின்னா அடிமனை அப்படின்னா சுற்றுச்சுவர். ஓகேங்களா. கட்டிடம் அடிமனை அப்படின்னா இங்கே எதை குறிக்க முடியும்னா நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்களா இது ஏன் மெனப்பா, இது என்னுடைய சுவர்ப்பா. ஓகே. அதாவது மனை அப்படின்னா இங்கே சுற்றுச்சுவரையும் குறிக்கும், அந்த கட்டிடத்தையும் குறிக்கும்.
என் அடிமனை, அது என் வீடு அப்படின்றத குறிக்கும். ஓகேங்களா? அந்த முதன்மையான சுவர் அப்படின்றத இங்கே குறிக்கும். அப்புறம் அன் 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 அப்படின்னா என்ன? மூணு சுயினி போட்டால் என்ன அப்படின்னா அன் அப்படின்னா மேல் என்று பொருள். ஓகேங்களா? அன் அப்படின்னா மேல் அப்படின்னு பொருள். இன்னொன்று, வேட்டை நாய்க்கு பயன்படுத்தக்கூடிய உருவு கயிறு. இந்த உருவு கயிறு எப்படி இருக்கும் அப்படின்னா அனைத்து விதங்களுக்குமே அது பொருந்தும். ஓகேங்களா? நாய் வேகமாக வேட்டையாட போகும்போது எந்த இடத்துலையும் மாட்டாத மாதிரி அந்த கயிறு இருக்கும். இன்னொன்று வந்து அதனுடைய கட்டுப்படுத்தக்கூடிய அந்த மனிதன் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாயை எளிமையாக கட்டுப்படுத்தக்கூடிய அளவிலும் அந்த கயிறு வந்து அமைந்திருக்கும். இதை தான் உருவு கயிறு. ஓகேங்களா? அனைத்துக்கும் அது உருமாறும். ஓகேங்களா? அதற்குரிய ஏற்ற வகையில் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தடியில் வெட்டிய வரை. ஓகேங்களா? தடியில் வெட்டிய வரை அப்படின்னா என்ன அப்படின்னா தடியில் வெட்டிய வரைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த மேற்பக்கம் இருக்குல்ல, அதாவது முன்பக்கம், இது இரண்டுமே ஒரே பொருள் தான் கொடுக்கும். ஓகேங்களா? தடியில் வெட்டிய வரையும் மேல் பக்கமும் ரெண்டுமே ஒன்று தான். மேலே, ஓகேங்களா, மேல் பகுதி, ஓகேங்களா, முதன்மையான பகுதி, இதில் வந்து அண்ணாந்து பார், ஓகே அப்படின்ற ஒரு பொருள்லேயே இது அன் அப்படின்றது வரும். ஓகேங்களா? ரெண்டாவது இரண்டு சுயின் போட்டால் என்ன அப்படின்னா நான் மேலே சொன்ன மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, இந்த வந்து வினை முதலில் வரும் விகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அகன் எப்படி வருதோ அந்த மாதிரி தான் இந்த அன் அப்படின்றதும் ஆண்பால் வினை விகுதியாக வரும், தன்மை விகுதியாக வரும், ஆண்பால் பெயர் விகுதியாகவும் வரும். ஓகேங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா இது அனைத்துமே இது இலக்கணம் சார்ந்து வரக்கூடிய இந்த விகுதிகள் ஒன்றாக தான் இந்த அன் இடம்பெறுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அன்னம் அன்னம். இந்த மூணு சுயினா போட்டால் என்ன அன்னம் அப்படின்னா உள்நாக்கு. ஓகேங்களா? உள்நாக்கு என்பது உள்நாக்கு அப்படின்னு பொருள் கொள்ளலாம், இல்லைன்னா மேல் வாய் என்றும் பொருள் கொள்ளலாம். இந்த உள்நாக்கு என்பது பொருள் மேல்வாய் என்று ரெண்டுமே ஒரே பொருள் தான். ஓகேங்களா? இது தெளிவாக மேல்வாய் அப்படின்றது நமக்கு தெரியுது, உள்நாக்கு என்பது தெரியல. ஆனால் உள்நாக்கினுடைய உள்ள என்ன அர்த்தம்? இதுவும் மேல்வாய் என்று பொருள் தான் குறிக்கும். ஓகேங்களா? இது வந்து நன்னூலாருடைய மேற்கோள் கூடுவாங்க. அன்னம் நுனினா வருட எழ வரும், அதாவது ரகரம் பிறக்கும் அப்படின்றதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த அன்னம் அப்படின்றது என்னன்னா அன்னம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிந்த மாதிரி அன்னத்தை போடு, சோறை போடுமா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அன்னம் என்பது சோறை குறிக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீரை குறிக்கும், அன்னப்பறவையை குறிக்கும். ஓகேங்களா? இங்கே அன்னம் என்பது நம்மளுக்கு புதுசாக இருக்கிறது என்னென்னா நிலம், தங்கம், ஒரு வகை அணி. ஓகேங்களா? இது மூணுத்தையும் வந்து என்ன பண்ணணும்? மனப்பாடம் தான் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போது அன்னம் என்பது அன்னம்னா நீர், சோறு, அன்னப்பறவை இதெல்லாம் ஓகே. இந்த இதில் அணி, நிலம், தங்கம் எப்படி ஞாபகம் வச்சுன்னா ஒரு வகை அணி, அணினா அணிகலன், அப்போ தங்கம் இரண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? இன்றைக்கி நிலத்தையும் தங்கத்தையும் மட்டும் என்ன பண்ண முடியல, வாங்கவே முடியல. தங்கம்லாம் 1,36,000 கிட்ட தாண்டி போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ரெண்டுமே காஸ்ட்லி தான். ஓகேங்களா? அப்போ அன்னப்பறவையும் அதே மாதிரி தான் காஸ்ட்லி, ரொம்ப பார்க்குறது ரேர், பாலையும் தண்ணியும் பிரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதற்கப்புறம் பாருங்கள் அண்ணன் அண்ணன். இந்த மூணு சுயினா போட்டால் என்ன அப்படின்னா தமையன், என்னுடைய அண்ணன், எனக்கு முன் பிறந்தவன் என்று பொருள். ஓகேங்களா? தமையன் என்று பொருள், இல்லது எனக்கு முன் பிறந்தவன் என்று பொருள், அதுதான் அண்ணன் என்று கூறுவர். ஓகேங்களா? இரண்டு சுயினா போட்டால் என்ன அப்படின்னா அப்படிப்பட்டவன், அவ்வளோதான், அவன் அப்படிப்பட்டவன் தான்பா, அவன் ஒரு அண்ணன்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுங்க. அப்போது மூணு சுயினை போட்டால் தமையனை குறிக்கும், இரண்டு சுயினா போட்டால் என்னத்தை குறிக்கலாம்? அப்படிப்பட்டவன் என்று குறிக்கும். ஓகேங்களா? அண்ணல் அண்ணல். அண்ணல் அப்படின்னா நம்ம அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அண்ணல் அப்படின்ற வார்த்தை இங்கே சொல்கிறாங்கன்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவர் அண்ணனாக ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க, சிலர் அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க, சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவரை பெரியோர் அப்படின்னு அந்த லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. அப்போது அண்ணல் என்பது இந்த மூன்று வகையாகவுமே சொல்லலாம். ஓகேங்களா? அண்ணனாகவும் சொல்லலாம், தலைவனாகவும் சொல்லலாம், பெரியோன் அப்படின்ற வகையிலும் வரும். ஓகேங்களா? அதற்கப்புறம் பாருங்கள் இந்த அண்ணல் அப்படின்னா புகை, அதாவது நெருப்பு, தீ அந்த மாதிரி ஒரு பொருளில் வரும். அதுதான் இந்த அண்ணல் அப்படின்னா புகையை குறிக்கும். ஓகேங்களா? அன்னார் 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 அப்படின்னா மூணு சுயினா போட்டால் என்ன அப்படின்னா பகைவர், தமையர். ஓகேங்களா? அன்னார் என்பது பகைவர், இன்னொன்று தமையரை குறிக்குங்க. இந்த அன்னார் அப்படின்னா கல்நார் அப்படின்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா தீ, நெருப்பு, துன்பம் அந்த மாதிரி பொருளை தான் இங்கேயும் வருது. ஓகேங்களா? அப்போ மூணு சுயினா போட்டோம்னா பகைவர் அல்லது தமையர் என்று பொருள். இரண்டு சுயினா போட்டாங்கன்னா கல்நார் என்று பொருள். ஓகேங்களா? அதற்கப்புறம் அண்மை 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 அண்மை. இந்த அண்மைக்கு நம்மளுக்கு தெரியும் என்னென்னா அருகில், பக்கத்திலேயே இருக்கக்கூடியது தான்
அண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அருகு என்றாலும் அருகில் தான் பொருள், அடையும் தன்மை அப்படின்னாலும் அருகு தான் என்ற பொருள், அண்மைனாலும் அணுமைனாலும் பக்கத்திலேயே அப்படின்ற பொருளில் தான் வரும். ஓகேங்களா, அதற்கப்புறம் 2 சுயின் போட்டால் என்ன அப்படின்னா இங்கே இல்லாமை, ஓகேங்களா, அல்லாமை, தீமை அப்படின்ற பொருளை வரும். ஓகேங்களா, அப்போது 3 சுயின்னு போட்டால் அண்மைக்கு என்ன பொருள்னா அருகில் என்று பொருள், 2 சுயின்னு போட்டால் என்னன்னா தீமை அல்லது அல்லாமை என்று பொருள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் அனங்கம் அனங்கம். அனங்கம் அப்படின்னு 3 சுயினை போட்டால் என்னென்னா இலக்கணம் என்று பொருள். தமிழில் இலக்கணத்துக்கு தான் அனங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதற்கப்புறம் நீங்கள் கூட பேசும்போது என்ன சொல்லணும், எனக்கு அனங்கம் வரலை அப்படின்னு சொல்லக்கூடாது, எனக்கு அனங்கம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த அனங்கத்தை வச்சு தான் எவ்வளோ மார்க்கு, கிட்டத்தட்ட 85 மார்க் தமிழில் இருக்குங்க. அனங்கம் வரக்கூடாது அப்படின்னு இதுக்கப்புறம் சொல்லவே கூடாது. ஓகேங்களா, அனங்கம் என்பது இலக்கணத்தான் குறிக்கும். 2 சுய் நான் போட்டால் என்ன அப்படின்னா இங்கே அறிவு. ஓகேங்களா, அறிவு குறிக்குது. ஓகேங்களா, அப்போது 3 சுயினை போட்டால் இலக்கணம், அது கற்றுக்க என்ன தேவை, அறிவு தேவை. அப்போது 2 சுயினை போட்டால் அறிவு, அனங்கம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இருவாட்சி என்பது ஒரு மேற்கு தொடர்ச்சியில் சுற்றக்கூடிய ஒரு பறவைக்கு தான் இருவாட்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதற்கு வந்து அறிவு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதனால் வந்து அனங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, உடலின்மை, உடல் இன்மைனா உடல் இல்லாத நிலை. ஓகேங்களா, மல்லிகை அந்த மாதிரி பொருளில் வருது. ஓகேங்களா, அப்போது 3 சுயினா போட்டால் என்னென்னா இலக்கணம் என்று பொருள். ஓகேங்களா, 2 சுயினா போட்டால் என்னென்னா அறிவு என்று பொருள். ஓகேங்களா, அறிவு, இருவாட்சி, உடலின்மை, மல்லிகை என்றெல்லாம் பொருள் வரும். ஓகேங்களா, அதில் வரும் பாருங்க அணங்கு. அணங்கு 3 சுயினா போட்டால் என்ன, 2 சுயினா போட்டால் என்ன அப்படின்றத பார்ப்போம். அணங்கு என்பது என்னென்னா நம்ம 10th ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா கண்ணகி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நியாயத்தை கேட்க பாண்டியன் அவை நோக்கி போகும்போது ஓகேங்களா ஒரு கையில் ஒரு சலம் எடுத்துகிட்டு போவான். அப்போ அந்த பெண்ணுடைய நிலையை பல்வேறு இடங்களை வச்சு சொல்லியிருப்பாங்க. பத்ரகாளி, தெய்வ பெண், ஓகேங்களா, அந்த மாதிரி பல்வேறு நிலைகளை சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல அணங்குன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கேயும் அதே பொருள் தான். என்னென்னா தீண்டி வருத்தும் பெண் தெய்வம் என்ற பொருள். ஓகேங்களா, அணங்கு என்பது தீண்டி வருத்தும் பெண் தெய்வம். இன்னொன்று பத்ரகாளி, ஓகேங்களா, தெய்வ பெண், ஓகேங்களா, தேவர் காடும் கூத்து, ஓகேங்களா, அழகு, விருப்பம், மயக்க நோய், அச்சம், வருத்தம், கொலை, கொல்லிப்பறவை, கொல்லிப்பாவை, பெண் வடிவு அப்படின்ற பொருள் வருது. இப்போ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அணங்கு அப்படின்னா உங்களை பொறுத்தவரை மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்ரகாளி, ஓகேங்களா, அந்த அது அந்த தெய்வ பெண் அந்த மாதிரிலாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே அழகு அப்படின்னாலும் வடிவு என்பதான ஒரே பொருள் தான். இலங்கையில் வடிவு அப்படின்ற ஒரு பொருளை சொல்லுவாங்க, தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. விருப்பம், அச்சம், வருத்தம், அந்த இடத்துல அச்சமாகவும் இருக்கும் வருத்தமாகவும் இருக்கும். ஓகேங்களா, அப்போ ஒரு அவங்க இப்போ ஒரு தெய்வ பெண் பார்க்குறோம், இல்லை ஒரு பத்திரகாளி பார்க்குறோம், அந்த இடத்துல இருக்கும் கண்டிப்பாக அச்சமாக இருக்கும், வருத்தமாக இருக்கும், கொஞ்சம் பயமாக இருக்கும். ஓகேங்களா, அது மாதிரி மயக்க நோய், ஓகே, அது ஒரு மயக்கம் மாதிரி இருக்கும். அப்போ கொல்லிப்பாவை, ஓகேங்களா, அது ஏன் வருது, அந்த தெய்வம் கொலை பண்ண வருது அப்படின்ற மாதிரி கொலை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்போ 3 சுயினை போட்டால் இவ்வளோ பொருள் இருக்குது. ஓகேங்களா, 2 சுய் நான் போட்டால் என்ன அணங்குக்குன்னா மன்மதன். சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சிருச்சு, சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இது என்ன மன்மதன் என்ற பொருள். ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நடுவில் சும்மா ஒரு திருக்குறள் இடம் பெற்று இருந்துச்சு, முருகராற்றுப்படையில் இடம் பெற்றுச்சு, இதுதாமே நம்மளோட சிலபஸில் இல்லை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அணம் அணம் என்ற பொருள். 3 சுயினை போட்டால் என்னென்னா கீழ்வாய் புறம். ஓகேங்களா, அதாவது இந்த மேல்வாய் சொல்கிறாங்க இல்லைங்களா, மேல்வாய் மற்றும் கீழ்வாய் புறம், இந்த பள்ளியினுடைய அந்த கீழ்ப்பகுதி தான் சொல்லுவாங்க. இதை தான் இப்போ அணம் சொல்லுவாங்க. 2 சுயினை போட்டால் என்னென்னா அன்னம் என்று பொருள். ஓகேங்களா, 2 சுயினா போட்டால் என்னது அன்னம் என்று பொருள். அப்போது அணம் அணம் அப்படின்னா 3 சுயினா போட்டால் என்னென்னா கீழ்வாய்ப்பல் அல்லது மேல்வாய், ஓகேங்களா, அப்படின்னு சொல்லுவாங்க. 2 சுயினா போட்டால் என்னென்னா அன்னம் என்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அனல் அனல். அனல் அப்படின்னா கழுத்து. ஓகேங்களா, இப்போது அனல்னால் கழுத்தில் தமிழில் டைரெக்டாக பொருள் இருக்கும். ஓகேங்களா, அப்புறம் கீழ்வாய், அப்புறம் பார்த்தா மிடரு, தாடி, மேல்வாய்ப்புறம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த உடல் உறுப்பை குறிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, மிடரு அப்படின்னா கவுத்து தான். ஓகேங்களா, இது ஈஸியாக ரெண்டுமே ஒரே பொருள் தான். தாடி அப்படின்னாலும் கவுத்து தான். ஓகேங்களா, மேல்வாய்ப்புறம், கீழ்வாடி, இது 2 மட்டுமே மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அனல் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக தெரியக்கூடிய தீ, வெப்பம் என்பது நம்ம எளிமையாக புரியும். இடி, பித்தம் அப்படின்றது மட்டும் ஈஸியாக நான் கொஞ்சம் அப்போது அனல் வந்தால் எப்படி இருக்கும், அனல் எங்கே வரும், இடி இடிக்கும் போது வரும்.
ஓகேங்களா. இடி இடிக்கும் போது பித்தம் அதிகமாக இருந்தால் வாமிட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நான் வச்சு ஓகேங்களா. அப்போ அனல்னா என்னது, இடி இடித்தா அந்த இடத்துல வெப்பம் தீலாம் வந்துடும், பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த அனல் வந்து செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கேன். இதை தாண்டி உயிர் துன்பங்களுள் ஒன்று, கண்டிப்பாக இடி இடித்தா உயிர் துன்பங்களுள் ஒன்று தானே, கொடுவேலி எவ்வளோ பெரிய வேலி போட்டாலும் சரி தாண்டி வந்துடும் அப்படின்ற மாதிரி இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதுங்க அது ஒரு அனார். அனார் 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 அப்படின்னா என்ன அப்படின்னா, அனார் அப்படின்னா கவுத்து என்று பொருள் ஓகேங்களா. அனார்னா டைரெக்டாக தமிழில் கவுத்து என்று தாங்க பொருள் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அனார் இரண்டு சீனா போட்டால் என்ன அப்படின்னா அவர்கள், ஏத்தவர்கள் அப்படின்ற பொருள் ஓகேங்களா. மூணு சீனை போட்டால் அனார் அப்படின்னா கவுத்து, கவுத்து வலிக்குது அப்படின்னு சொல்லாதீங்க. இதுக்கப்புறம் அனார் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அனார் வலிக்குதுன்னா என்னது, கவுத்து வலிக்குது அப்படின்னு பொருள். இரண்டு சீனை போட்டால் என்னன்னா அவர்கள், ஏத்தவர்கள் அப்படின்னு என்று பொருள். அணி. அணி அப்படின்னா என்ன, அணி அப்படின்னா நமக்கு ஈஸியாக தெரியும் என்னன்னா அணிகலன் ஓகேங்களா. அணினா ஏன் அணிகலன், ஏன் அணிப்பாவன், என்னுடைய பக்கம் பாவன் அப்படின்னு. என்னுடைய அணி படை, படை ஒழுங்கு அப்படின்றத குறிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உடுத்து, வேடம், கூட்டம், அழகு இந்த மாதிரி பொருள் வரும். இந்த அணின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, அணின்றது அணிகலன் அப்படின்னு நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். என்னுடைய பக்கம் என்னுடைய அணின்றது ஈஸியாக தெரியும். என்னுடைய படை ஒழுங்குன்றது ஈஸியாக தெரியும். என்னுடைய அணினா அணியாக கூட்டமாக தான் இருப்பாங்க. அப்போது அணினாலும் கூட்டம் என்பதும் ஒரு பொருள் தாங்க குறிக்கும். அதுக்கப்புறம் உடுத்து ஓகேங்களா. அணினா உடுத்து, அதை எடுத்து அணிஞ்சிக்கப்பா நல்லா தானே இருக்குது இந்த சட்டை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை எடுத்து அணிஞ்சிக்கப்பா அப்படின்னா உடுத்து என்ற பொருள். உடுத்து அப்படின்னாலே மாறு, வேடம் ஓகேங்களா. வேடத்துக்கு அணின்னு தான் சொல்லுவாங்க ஓகே. வேடம் அணிந்து நடித்தான் ஓகேங்களா. வேடம் அணிந்து நடித்தான்னா இங்கே இடத்துல வேடம் என்பது அந்த அணியை தான் குறிக்குது. அதுக்கப்புறம் அழகு என்பது அணிக்கு இன்னொரு பொருள் இருக்குது, டைரெக்டாகவே புக்கில் இருக்குது. அழகு என்பது அணின்றது. இந்த அணி அப்படின்னு இரண்டு சீனி போட்டால் என்னன்னா நெற்பொறி, பெரிய பெட்டி அப்படின்ற பொருள் ஓகேங்களா. இந்த நெற்பொறி அப்படின்றது நெல்லிலிருந்து வரக்கூடிய அந்த பொறியாக இருக்குல்ல, அந்த மேல் வந்து சொல்லுவாங்களே அந்த தேவையற்ற உமி, அதான் வந்து நெற்பொறி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பெரிய பொட்டி அப்படின்ற மீனிங்லேயும் வருது. அப்போ அணி என்பது நெற்பொறி, பெரிய பொட்டி என்ற பொருள். அணிகம். அணிகம். அணிகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அணிகம் அப்படின்னா மூணு சீனி போட்டால் அணிகலன் வைத்திருக்கக்கூடிய பெட்டி என்று பொருள். அதாவது இதான் சொல்லுவாங்க அணி களம். அணி கலன் கிடையாதுங்க, அணி களம். களம் என்பது ஒரு பொருள் நிற்கக்கூடிய இடத்தை தான் களம் என்று கூறுவர் ஓகேங்களா. அப்போது அணி, அணினா என்னது, அணிகலன். அணிகலன் வைக்கக்கூடிய இடம் அணிகலம், அணிகலன் பெட்டி ஓகேங்களா. ஊர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கீழே என்ன கொடுத்துருக்காங்க, சிவிகை. சிவிகை அப்படின்னா என்னென்னா பல்லாக்கு என்று பொருள். சிவிகை என்பது என்னென்னா பல்லாக்கு ஓகேங்களா. அணிகலன் அணிகம் அப்படின்னா பல்லாக்குனா என்பது ஒரு பொருளை வைத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இடம் தான் பல்லாக்கு ஓகேங்களா. அந்த பல்லாக்கில் அணிகலன் ஏற்றிட்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சு ஓகேங்களா. அப்போ அணிகம் என்பது அணிகலனை குறிக்கும். அணிகம் என்பது அணிகலம் ஓகே. அந்த அணிகலனை வைத்திருக்கக்கூடிய பெட்டியை குறிக்கும். ஊர்ந்து ஓகே, ஊர்ந்து அந்த பொட்டி போது. சிவிகை என்பது பல்லாக்கு, அந்த பல்லாக்கும் குறிக்கும் ஓகேங்களா. அப்போ பாருங்கள் இந்த அணிகம் அப்படின்னா இரண்டு சினை போட்டால் சிவிகை அதே மாதிரி தான் அந்த பல்லாக்கும் குறிக்குது. படை, ஓட்டம் ஓகேங்களா. இந்த மூணுத்தையும் குறிக்குது. படை வந்து ஓடிடுச்சு, அணிகம் வந்த உடனே என்ன பண்ணுச்சு, அந்த படம் அந்த படையை கூட்டமாக இருந்துச்சு. அந்த சிவிகை எடுத்துட்டு அந்த பல்லாக்கு தூக்கிட்டு ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. அப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப போராக போகிற மாதிரி தாங்க இருக்குது, வேறு வழியே இல்லை. இது இப்படி தான் படித்தாகணும். ஒளி வேறுபாடுன்னும் போது அதற்கு என்ன தான் நம்ம வந்து ஷார்ட்கட் சொன்னாலோ இல்லை வந்து அது என்ன தான் இப்படி எடுத்துகிட்டு போனாலோ அது கொஞ்சம் போராக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒன்றுக்கு ஒரு 2 டைம் காதலை கேட்டிங்கனாலே போதும், கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஏன்னா அப்படியே படிச்சுட்டு போகிற மாதிரியே இருக்குன்னு நினைக்காதீங்க, காதால் கேட்டாலே போதும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் அனிச்சை. அனிச்சை 3 சீனி போட்டால் என்ன, 2 சீனி போட்டால் என்ன. 3 சீனி அனிச்சை அப்படின்னா நாக மல்லிகை ஓகேங்களா. அதாவது இதுதான் பாம்பு பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. பாம்பு பூ அப்படின்னா அது அனிச்சை என்று பொருள். 3 சீனி போட்டானது பாம்பு பூ. பாம்புக்கு பிடிச்ச பூன்னா பூ அனிச்சை பூ ஓகேங்களா. அப்படி ஞாபகம் வச்சு, பாம்புக்கு பிடிச்ச பூன்னா பூ அனிச்சை பூ. அப்புறம் 2 சீனி போட்டால் என்ன அனிச்சைனா, அனிச்சை அப்படின்னா அனிச்சை பூன்னு ஒன்று இருக்குது, அனிச்சம்பூ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பூடு, ஒரு மரம், நாகமல்லி, விருப்பமின்மை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ 2 சீனி போட்டால் என்னென்னா மேலே சொல்ல அதே நாகமல்லி,
நாகமல்லிகை தான், கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாகமல்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே பொருள் தான், அதே அனிச்சம்பூ தான். விருப்பம், இதை பார்த்தா நம்ம விரும்புவோமா? நாகப்பூவை பார்த்தா விரும்ப மாட்டோம், அதாவது விருப்பமின்மை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அது ஒரு வகையான மரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், அணிஞ்சில். அணிஞ்சில் 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 அப்படின்னா என்னதான்? அணிஞ்சில் என்பது எதை குறிக்குன்னா ஒரு நொச்சி, அதாவது அழிஞ்சில், ஓகேங்களா, அவிந்து போதல் அந்த மாதிரி. கொடிவேலி. கொடிவேலின்றது ஒரு 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 வகையான மூலிகை குறிக்கும், ஓகேங்களா. கொடிவேலி மூலிகை. நொச்சி என்பது ஒரு வகையான மூலிகை தான் குறிக்கும். முள்ளி அப்படின்றது ஒரு வகையான மூலிகை. எல்லாமே அணிஞ்சில் அப்படின்னா மூலிகை பெயர்களை குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை தான், ஓகேங்களா. 2 சீனி போட்டால் என்னென்னா வில்வ மரத்தை குறிக்கும். என்னதை குறிக்கும்? வில்வ மரத்தை. அப்போ அணிஞ்சில் அப்படின்னு 3 சீனி போட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா கொடிவேலி, நொச்சி, முள்ளி, அழிஞ்சில் அப்படின்னு ஒரு 4 வகையான வேர்களை குறிக்கும். அதே 2 சீனி போட்டால் என்னென்னா வில்வம் என்ற ஒரு மரத்தை குறிக்கும், ஓகேங்களா. அதற்கப்புறம் அணியம். அணியம் 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 3 சீனி போட்டால் 2 சீனி. 3 சீனி எதை கொடுக்குன்னா அணில் பிள்ளை. அணியம். அணியம் என்னது? அணிர் பிள்ளை. 2வது படை வகுப்பு, ஓகேங்களா. அணியம் அப்படின்னா என்னுடைய அணியா, என்னுடைய படையா, என்னுடைய வகுப்பா அப்படின்ற மாதிரி அந்த படை வகுப்பு அந்த பொருளை போயிடும். கப்பலினுடைய முன் பக்கத்தை தான் அணியம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அந்த கப்பலுடைய முன் பக்கம், ஒரு பையன் கூட ஒரு கப்பலுடைய முன் பக்கத்தில் நின்று ஒரு டான்ஸ் போட்டுகிட்டே போனான் சீனாவில். அப்போ அந்த கப்பலுடைய முன் பக்கத்தை நிற்கிறான் இல்லைங்களா, அப்போ அவன் எது மேலே நிற்கிறான்? அணியம். அணியத்துக்கு மேலே நிற்கிறான், ஓகேங்களா. அப்போ துணை கருவி, ஓகேங்களா, ஆட்டியினுடைய தலை. இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா அணியம் என்பது அணிற்பிள்ளை, ஓகேங்களா. கப்பலில் சின்னதாக ஒரு முள் அணிற்பிள்ளை இருக்குது. கப்பலில் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க? படை வகுப்போடு, அந்த படையோடு சேர்ந்து தான் போவாங்க, ஓகேங்களா. படை வகுப்பு. அந்த கப்பலுடைய முன் பக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கப்பலில் கண்டிப்பாக ஏதோ ஒரு துணை கருவி ஒன்று இருக்கும். அவங்க சமைச்சு சாப்பிட ஒரு ஆடு எடுத்துகிட்டு போனாங்க, ஓகேங்களா. அப்படி ஞாபகம் வச்சுங்க. தான் அணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 சீனி போட்டால் என்னென்னா காற்று. 2வது மாத ரோகம், அச்சம், பிறக்கை என்று பொருள், ஓகேங்களா. காற்று அப்படின்னாலும் மாத ரோகம் அப்படின்னாலும் ஒரே பொருள் தான், ஓகேங்களா. 2வது அச்சம், பிறக்கை அப்படின்றது வேறு பொருள். அச்சம்னா பயமாக இருக்குது அந்த மாதிரி பொருள் வரும். பிறக்கை அப்படின்னா பிறரது கை என்று பொருள் வருங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அணிலம். அணிலம் ஒரே மாதிரி தாங்க இருக்கும், ஓகேங்களா. அணிலம். அணி 3 சீனி 2 சீனி. மேலே அணிலம் என்பது இங்கேயும் அணில் பிள்ளை தான் குறிக்கும், ஓகேங்களா. இதற்கு முன்னாடி பார்த்த அணியம் அப்படின்றது அணில் பிள்ளை தான் குறிச்சது. அணிலம் என்பது அணில் பிள்ளை தான் குறிக்குது, ஓகேங்களா. அந்த அணிலம் அப்படின்றது அணில் பிள்ளை குறிச்சதுங்க, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அணிலம்ன்றது காற்று, அச்சம், பிறக்கை. இந்த இடத்துல என்ன படிச்சிங்களோ, ஓகேங்களா. அணியத்துக்கும் அணியத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் படிச்சிங்களோ அதே தான் அணியத்துக்கும் அணிலத்துக்கும் அணிலத்துக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் அணு. அணு அணு ஓகேங்களா. அணு அணு அப்படி அணு அப்படின்னா என்ன? உயிர். அணுனா ஒரு உயிர் தான் அணு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நுண்கடல், ஓகேங்களா. நுண்ணுடல், நுண்ணுடல், ஓகேங்களா. நுண்மையான ஒரு உடல் எதனால் செய்யப்பட்டது? அணுவால் செய்யப்பட்டது அப்படின்னா ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் நுண்மை, ஓகேங்களா. நுண்மை, அணு ஆயுதம், ஓகேங்களா. மந்திரம், பொடி, திணை, வரகு அப்படின்ற பொருளை வரும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அணு என்பது உயிர். அந்த உயிர் எப்படி இருக்கும்? நுண்ணுடல், சின்ன 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 உடல் தானே சேர்ந்தது தானே பார்த்து அணு. அணு ஆயுதம் அப்படின்றது ஈஸியாக தெரியும். இந்த மந்திரம், பொடி, திணை, வரகு, ஓகேங்களா. மந்திரம் போட்டால் திணை, வரகு, பொடிலாம் வந்துடும், ஓகேங்களா. அதுதான் அணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அணு 2 சீன் போட்டால் என்னென்னா தனிமை, அண்மை, பங்கு, தொடர்ச்சி, மற்றொரு செயல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இப்போது அணு சின்ன அணு போட்டால் என்னென்னா அனுராதா அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஒரு 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 பெண்ணுடைய பேர் அனுராதா அப்படின்னு எழுதுமா? அப்போ அந்த அணு ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா. அணுனா என்னென்ன? அந்த பெண் தனிமையாக இருக்கும், ஓகேங்களா. அண்மை, அணுக்கம், ஓகேங்களா. அண்மைனா அருகிலே பக்கத்துலேயே இருக்கும், தனிமையாக இருக்கும், நம்ம பக்கத்துலேயே இருக்கும். பங்கு, நம்ம எல்லாத்துக்கும் நம்ம பங்கு கொள்ளும். தொடர்ச்சி, ஓகேங்களா. தொடர்ச்சி அப்படின்ற ஒரு பொருள். தொடர்ச்சினா தொடர்ந்து நம்ம பக்கத்துலேயே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மற்றொரு செயல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சு. மற்றொரு செயல், மற்றொரு செயல் வேறு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி, ஓகேங்களா. அணு. இதை தாண்டி ஷார்ட்கட் சொல்ல முடியலைங்க, அதான் உண்மை. இதை நான் எவ்வளோ இதில் நான் யோசிச்சு பார்த்துட்டேன். ஷார்ட்கட் சொன்னால் இதுக்கெலாம் ஷார்ட்கட், இப்போ ஒரு பாயிண்ட்டாக இருக்கும்போது அது ஷார்ட்கட் சொன்னால் ஓகே, அது செல்லுபடியாகும். பட் இதற்கெலாம் ஷார்ட்கட் சொன்னால் இதை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் காதால் ஒரு டைம் கேட்டுகிட்டே வாங்க. நான் படித்து காட்டிக்கிட்டே வரேன். எது இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரேன். நீங்கள் காதால் கேட்டுக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் முடிக்க முடியும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் அணுக்கம், ஓகேங்களா. அணுக்கம் அப்படின்னா என்னது? பக்கம். அணுக்கம், என் அணுக்கத்திலே இருக்காம்பா, என் பக்கத்திலே இருக்காம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க.
பக்கம்னாலும் நெருக்கம்னாலும் ஒரே ஒரு மீனிங் தான். அப்போ அணுக்கம்னாலும் பக்கம் அல்லது நெருக்கம் என்று பொருள். 2 சுழினை போட்ட அணுக்கம் அப்படின்னா என்னன்னா வருத்தம். ஓகேங்களா. முணக்கம் அப்படின்னா இந்த முரண்டு பிடிக்கிறது. இந்த முணக்கம் அப்படின்னா முரண்டு பிடித்து நிறுத்தல் அல்லது அடம் பிடித்தல் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த முணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அணுக்கம் அப்படின்னா வருத்தம், முணக்கம், நோய், அச்சம், சந்தனம் அப்படின்ற ஒரு பொருளை வருங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க அணுகம். அணுகம் மேலே படித்தது அணுக்கம், இக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. இந்த இடத்துல இக்கு இல்லை. அணுகம். அணுகம் அப்படின்னா என்னதுன்னா மேலே 3 சுழியம் போட்டால் என்னன்னா நுண்ணியது, செஞ்சந்தனம். ஓகேங்களா. நுண்ணியது, செஞ்சந்தனம். செஞ்சந்தனத்தை வந்து வெளியே வச்சா ரொம்ப சின்னதாக தெரியும். அப்போது அணுக்கம் அணுகம் அப்படின்றது என்னென்னா நுண்ணியது, செஞ்சந்தனம். ஓகேங்களா. சந்தனம் ரொம்ப நுண்ணியதாக இருக்கும், அதான் அணுகம்னு சொல்லுவாங்க. 2 சுழியம் போட்டால் என்னன்னா சந்தன மரத்தினுடைய ஒரு வகை. அணுகம் என்பது சந்தன மரத்தினுடைய ஒரு வகையை குறிக்கு. ஓகேங்களா. அணுமை. அணுமை. அணுமை 3 சுழியம் போட்டால் என்னன்னா நுட்பம், அணுத்தன்மை. நுட்பமாக இருக்கிறது. அணுனாலே என்னது முகச்சன்மை தானே. அப்போ அணுத்தன்மை, அணிமை அப்படின்ற பொருள் வரும். அப்போது அணுமை அப்படின்றது என்னென்னா நுட்பமாக இருக்கிறது, அதே அணுத்தன்மையோடு இருக்கிறது. இன்னொன்று அணிமை. ஓகேங்களா அப்படின்ற பொருள் வரும். ஓகேங்களா. 2 சுழியம் போட்டால் என்னென்னா அறுத்தா பத்தி. ஓகேங்களா. அறுத்தா பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த அறுத்தா பத்தி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அருகில் உள்ளதை. ஓகேங்களா அப்படின்ற ஒரு பொருளை வரும். ஓகேங்களா. அறுத்தா பத்தி. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணின் புற பருகு. ஓகேங்களா. கண்ணின் புற பருகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அணை அப்படின்றது அது கீழே போயிடுச்சு, சின்ன நைன்றது அடுத்த வீடியோவில் வரும். இந்த அணை அப்படின்றதுன்னா அணைத்துக்கொள், சேர்த்துக்கொள், இருக்கை, படுக்கை. அதாவது என்னென்னா அந்த இந்த அரவணைத்தல் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த அரவணைத்தல் அப்படின்ற பொருளில் இது வருங்க. ஓகேங்களா. இந்த அணை அப்படின்றது இப்போ மேலே சொல்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா மயங்கொழி சொல்லகராதியும் ஒரே மாதிரி இருந்திருக்கும். கொஞ்சம் புரிஞ்சிருக்கலாம், கொஞ்சம் புரியாதையும் இருந்திருக்கலாம். நீங்கள் காதால் கேளுங்க. இந்த வீடியோ பதிவை வந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது வந்து எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்குது. அதாவது அவுட் சோர்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே மாதிரியாக கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அதை வந்து இதை தாண்டி இன்னும் எளிமையாகவும் சொல்ல முடியாது. ஓகே. இதை தாண்டி இன்னும் எளிமையாக எப்படி சொல்கிறதுன்றது ஷார்ட்கட்டோடு சொன்னாலும் அது வந்து மனப்பாடம் நிற்காது. நீங்கள் காதால் மட்டும் கேட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, தேர்வில் வந்தால் ஆன்சர் பண்ணக்கூடிய அளவு தான் இருக்கும். ஆனால் அவுட் சோர்ஸ் எல்லாமே பார்த்து தான் ஆகணும். கிட்டத்தட்ட 40 கொஸ்டின் கிட்ட கேட்க போகிறாங்க. நம்மளை அவுட் சோர்ஸ் உடைய ஃபஸ்ட்டு வீடியோ இது. அதுக்கு அடுத்த வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் காதால் கவனிச்சுக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஓகேங்களா. அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.